கன்னிராசி அன்பர்களே, யோக கிரகங்களின் அமைப்பு சரியாக இல்லை. தன் கௌரவத்திற்கு சோதனை வரும். குடும்பத்திலே ஏன் பல குழப்பங்கள், சிரமங்கள், அடிக்கடி வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் வாரிசுகளுக்கும் கூட சில சிரமங்களும் மனஸ்தாபங்களும் உண்டாகக்கூடும். எந்த வகையிலும் நீங்கள் மூத்தவர்களை அனுசரித்து போவதும் தன் பெற்றோர்களோடு எதையும் கவனமாக செயல்படுவதும் நல்லதே. எந்த ஒரு மனச்சஞ்சல் வந்தாலும் நீங்கள் அதனை இறையருள் கொண்டு தியானம் கொண்டு நல்ல வழிமுறையோடு செய்து கொண்டால் அவை நன்மையாக மாறும். பணம், படிப்பு, கையெழுத்து விஷயம், முக்கிய பொறுப்புகள், பவர், பதவி இதில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரீரத்திலும் கவனம் தேவை. அதிமுக்கிய காரியங்களை தள்ளி போடவும். எந்த ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் முக்கியமான நிர்பந்தத்திற்கு மட்டுமே கடன்பட வேண்டிய சூழலில் நீங்கள் ஈடுபட வேண்டும். எந்த ஒரு ஆவணங்களை பார்த்து பரிசீலித்து முறையாக செய்வது நல்லதே. இந்த மாதம் 2, 3, 11, 12, 13, 14, 15, 23, 24, 25, 30, 31 இந்த தேதிகளில் உங்களுக்கு சாதகமான தேதிகளே இந்த மாதத்தில். அப்போது உங்களுக்கு இந்த ராசிக்குரிய கெடுபலன்கள் உங்களை ஒன்றும் ஆட்படுத்தாது. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தற்கால முயற்சிகள், காரியங்கள் இவற்றை இந்த தேதிகளில் நீங்கள் கைகூட பெறலாம். குறிப்பிடப்படாத தேதிகளில் நீங்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் ஜபம், தொழுகை, ஆலய வழிபாடோடு கடந்து செல்வது நல்லதே. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சண்டிகேஸ்வரை, சிவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரை வணங்க வேண்டும். இசத் இந்த எழுத்துக்கள் பயன் தரும். கிழக்கு திசை நன்மையே. நெருப்பினால் உருவாகக்கூடிய பொருட்கள் பரிகாரமே. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌதமர், அகல்யா இவர்களை வணங்குவதும் இந்த எழுத்துக்கள் பயன் தரும். வடமேற்கு திசை நன்மைகளே. இனிப்பு பரிகாரமாகும். சித்திரை 1, 2 பிறந்தவர்களுக்கு செருந்துணையார் இவரை வழிபடுவதும் இந்த எழுத்துக்கள் நன்மையும், தெற்கு திசை சாதகமும், காரமான வஸ்துக்கள் பரிகாரங்களாகும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 4 பாதம், சித்திரை 2 பாதம், 9 பாதங்கள். கன்னிராசிக்காரர்கள் இயற்கையிலே மிகுந்த உழைப்பு, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தாலும் ஏழ்மை எப்பொழுதுமே கூட வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏழ்மையினுடைய நிலையை மாற்றும் பொழுது என்ன செய்வது, எப்படி செய்வது புரியாத ஒரு குழப்பம். யார் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த ஒளி எங்கிருந்து கிடைக்கின்றது? சூரியத்திலிருந்து கிடைக்கின்றது, சந்திரனிலிருந்து கிடைக்கின்றது. இது இரவு பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய ஒளியும், பகலிலே பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய ஒளியும் வேண்டும். இந்த இரண்டும் நம்மை வாழ வைத்தாலும் நம்மளுடைய கஷ்டத்தை நீத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை நரசிம்மருக்கே உண்டு. நரசிம்மர் என்பது அந்தியும் இல்லாமல் சந்தியும் இல்லாமல் இரணியனை வதம் செய்த காட்சி. இந்த நரசிம்மம் என்பது எங்கே இருக்கின்றது, எப்படி கும்பிடுவது? உண்மைதான், நரசிம்மர் எங்கிருந்தாலும் வழிபாடு பண்ணலாம். அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் சுத்தமான வெண்ணெய், பசுமாட்டு பாலை வாங்கி நீங்களே வெண்ணெயாக தயார் செய்து அந்த வெண்ணெயை அவருடைய மார்பிலே சாற்றி அதில் சிறிதளவு வாங்கி உங்களுடைய நெற்றியிலும் உங்களுடைய அர்ச்சனை செய்து துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்தீர்களானால் இந்த மே மாதம் முழுவதும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வம்சங்களும் சேர்ந்து கஷ்டமில்லாமல் வாழ்ந்து கண்டிப்பாக பெரும் புகழுடன் இருப்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.